ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 21/1/2026 சாக்கார முரளி பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஒரு பாபாவுடைய நினைவிலே இருக்கிறதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் உயர்ந்தவர்களாக ஆக முடியும். அதனால் மறந்து கூட வேறு யாரையும் நினைவு பண்ணாதீங்கன்றார். சூப்பரில். ஏன்னா உயர்ந்தவர் ஆகிறதுக்கு தானே வந்திருக்கிறீங்க. இப்போ நின்னா பாபா, நடந்தா பாபா. பாப்பா நான் பேச்சு வழக்கில் நான் சிவனேன்னு இருந்தேன்றாங்க. ஸோ அப்படி இருக்கணும். கேள்வி: பாபா கிட்ட எந்த ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடாது. கருணை கேட்கறதுக்கு பதிலாக தன்னுடைய உழைப்பை பண்ணணும். பதில்: பழைய சரீரத்தின் கர்ம வினை ஏதாவது இருக்குது அப்படின்னா, அல்லது பிஸ்னஸில் திவால் ஆகிட்டீங்க, நஷ்டமாயிடுச்சு அப்படின்னா, இல்லாட்டினா நோய்வாய்ப்பட்டுட்டீங்க அப்படின்னா, அது உங்களுடைய கர்ம கணக்கு. இதில் பாபா ஏதாவது கருணை காட்டுங்க பாபான்ற நம்பிக்கை என்கிட்ட வைக்காதீங்கன்னு பாபா சொல்கிறார். இதுக்கு தான் தைரியம் வேணுன்றது. பக்தி மார்க்கத்தில் எல்லாமே கடவுள் பார்த்துக்குவார். இங்கே அந்த நம்பிக்கையை வைக்காதீங்கன்றார். அதை எப்படி எதிர்கொள்கிறதுன்றதை கற்றுக் கொடுக்குறார். இல்லை, உடல் உணர்வை முற்றிலும் விட்டுட்டிங்கன்னா சதா ஆனந்தமாக இருப்பீங்க, சுற்றி என்ன நடந்தாலும்ன்றார். ஆக்சுவலாக ஏர்செல் ஓனர் சொல்கிறார், அவருக்கு ரொம்ப நஷ்டம், 15,000 கோடி அதோ நஷ்டம். அதுக்கப்புறம் தான் நான் நிம்மதியாக இருக்கிறேன், அதுக்கப்புறம் தான் நான் சந்தோஷமாகவே இருக்கிறேன்றார். ஸோ தன்னுடைய உழைப்பின் மூலமாக, யோக பலத்தின் மூலமாக காரியம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். உங்கள் உழைப்பே நினைவில் இருக்கிறது தான். ஏன்னா நினைவின் மூலமாக தான் உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும். நீங்கள் பாட்டுக்கு பாபாவை நினச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதான். அதன் மூலமாக தான் கர்ம வினையும் முடியும். நாம் உயிரை விட அதிகமாக பாபா மேலே தான் அன்பு வச்சுருக்கிறோம். எந்த அளவுக்கு நீங்கள் பாபா மேலே அன்பு வச்சுருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பாபாவுடைய நினைவும் இருக்கும். பாபா நினைவு இருந்தாலே உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நன்மை உருவாகிட்டே இருக்கும். அதாவது பலசாலியாக ஆவாங்க, அமைதியாக இருப்பாங்க. ஸோ அதனால் நேற்று கூட சொல்லியிருந்தார் இல்லையா, புள்ளி ரூபத்தில் அப்படியே நிலைச்சிட்டிங்க அப்படின்னா அசுத்த ஆத்மாக்களின் தாக்கமோ அல்லது அசுத்த சமஸ்காரங்களின் தாக்கமோ உங்களுக்குள்ளே வராது அப்படின்னு. ஸோ இங்கே மெயின் நினைவு, புள்ளி ரூபத்தில் நிலைத்து புள்ளியான பாபாவை நினைவு பண்ணுறதுல தான் கவனம் கொடுக்கணும். தவிர இங்கே உலகத்தை மாற்றுறது நம்ம வேலை கிடையாது. நாடகத்தில் உள்ளது நடந்தே தீரும். ஆனால் என்ன மாறினாலும் நான் மாறாமல் இருப்பேன்றது தான் இங்கே லட்சியமே. அந்த தெய்வீக குணம் போகக்கூடாது, அமைதி போகக்கூடாது, ஆனந்தம் போகக்கூடாது. இப்படித்தான் நம்ம பாபா வெளிப்படுத்தவே செய்கிறோம். மலர்ந்த முகமாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா. எல்லையற்ற தந்தை குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செய்யுங்க. உங்களுடைய வீட்டையும் நினைவு செய்யுங்க. இதுதான் சாரம் இல்லையா. இது வராத முறையிலேயே இருக்காது. ஆத்மானு உணர்ந்து பாபாவை நினைவு செய்யுங்க. மற்ற எல்லா லைனுமே இதை சுற்றியே தான் வரும். இந்த நினைவை ஏற்படுத்துறதுக்கு தான் எல்லாமே வரும். அதேமாதிரி நம்ம போக வேண்டிய வீட்டை நினைவு பண்ணுங்க. அப்போ தான் அங்கே போக முடியும். அங்கேருந்து ராஜ்யத்துக்கும் வரணும். அதனால் ராஜ்யத்தையும் நினைவு செய்யணும். ஸோ அந்த பரந்தாம வீட்டை தான் அமைதியின் கோபுரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக்சுவலாக இந்த அமைதியின் கோபுரம்ன்ட்டு கிறிஸ்தவ மதத்துடைய லேட்டஸ்ட் பிரிவான ஜெகோவின் சாட்சிகள் மேகசீனே விடுறாங்க. அமைதி கோபுரம், டவர் ஆஃப் பீஸ்ன்னு. இப்போ பாருங்கள், சுகத்தின் கோபுரம் சத்யுகம் இல்லை ரெட்டை கோபுரம். அந்த ரெட்டை கோபுர தாக்குதல்ன்ட்டு ரொம்ப ஃபேமஸாக அமெரிக்காவில் இருந்தது இல்லையா. அவங்க எதுக்காக அந்த ரெட்டை கோபுரம் வச்சுருக்குறாங்க தெரில. பட் இங்கே உண்மையிலே அதில்
ஞானம் இருக்குது பாருங்க, அமைதி கோபுரம், சுகத்தின் கோபுரம், ரெண்டுமே தரமட்டமாக இடிக்கப்படும் பொழுது தான் பாபா வரார் இல்லையா, மீண்டும் அதை கட்டி எழுப்புறதுக்கு. ஜென்ரலாகவே கோபுரம் அப்படின்னாலே உயர்வாக இருக்கும், குறிப்பாக கோயில் கோபுரம். அந்த மாதிரி ஒரு உயர்வான இடத்துக்கு நிஜமாலே பரந்தாமம் உயரத்தில் தான் இருக்குது. சுகதாமம் இதே பூமி தான், பட் உயர்ந்த இடம். அங்கே போகிறதுக்காக உயர்ந்த முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தை, உயர்ந்ததிலும் உயர்ந்த அமைதி கோபுரத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அந்த கோபுரத்தில் தான் அவர் இருக்கிறார் இல்லையா. மேலே இருக்கிறவர் வந்து சொல்கிறார், இங்கே வா, இங்கேயே நினச்சா வந்துடுவேன். ஏன்னா பாபா வந்து அங்கே போகிறார் இல்லை, அதனால் சொல்கிறார். குழந்தைகளே, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அங்கே போகிறதுக்கு, உயர்ந்த கோபுரத்துக்கு போகிறதுக்கு வழி என்ன, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. நான் ஆத்மா சாந்தி தாமத்தில் வசிக்கக்கூடியவன் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. அதுதான் நம்ம அப்பா வீடு. அதனால் நடந்தாலும் சுற்றினாலும் இது மைண்டுக்குள்ளே ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இல்லை, நம்ம குழந்தையாக இருக்கும் பொழுதெல்லாம் ஒரு ரேஷன் கடைக்கு போகிறோம் அப்படின்னா, முதல்ல போகிறோம் அப்படின்னா இடத்த ஞாபகம் வச்சுக்குவோம். இங்கே வரணும், இந்த இடம், இந்த கோயில் வரும், இங்கே லெஃப்ட் கட் பண்ணணும், இப்படி வரணும், இப்படி வரணுன்ட்டு. அந்த மாதிரி நான் ஆத்மா, என்னுடைய வீடு அதுதான், என் அப்பா அங்கே தான் இருக்கிறாரு, நான் அங்கே போகணும், நான் அங்கேருந்து சொர்க்கத்துக்கு வரணும் அப்படின்னு பழக்கப்படுத்திக்கிட்டே இருங்க. இப்போ புதுசாக டைப் ரைட்டிங் கற்றுக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பஸ்ஸில் போனாலும் எங்கே போனாலும் மைண்டுக்குள்ளே அதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விரலால், மனசால். அந்த மாதிரி இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஆத்மானு உணர்ந்து சாந்தி தாமம் சுகதாமத்தை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். இதில் தான் உழைப்பு இருக்குது. உழைப்புன்றதே இது தான். யார் ஆத்ம உணர்வில் இருக்கிறாங்களோ அவங்கள தான் மாவீரன்னு சொல்ல முடியும். இங்கே மகாவீரனா இதுதான். நினைவின் மூலமாக தான் நீங்கள் மகாவீரராக, சுப்ரீமாக ஆகுறீங்க. சுப்ரீம்னா சக்திவான் அப்படின்னு அர்த்தம். குழந்தைங்களுக்கு குஷி இருக்கணும். ஸ்வர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடிய பாபா உலகத்துக்கே நம்மளை எஜமானராக ஆக்கக்கூடிய பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற குஷி இருக்கணும். ஆத்மாவுடைய புத்தி அப்பா பக்கம் போகணும், ஆத்மாக்களின் அப்பா பக்கம். ஸோ இது உண்மையிலே ஆத்மா அந்த ஒரு தந்தை மேலே மட்டும் வச்சிருக்கிற காதல். அதிகாலை எழுந்து இல்லையா, அந்த நினைவிலே குழந்தையாக இருந்து பாபாவை அப்பாவாக நினச்சிட்டே இருக்கலாம், அல்லது நீங்கள் காதலியாக மாதிரி பாபாவை காதலனாக நினச்சிட்டு இருக்கலாம். மொத்தத்தில் அவருடைய நினைவு மட்டுமே இருக்கணும், வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாதுன்றார் பாருங்கள். ஸோ அதிகாலையில் எழுந்து பாபா கிட்ட இனிமையிலும் இனிமையான விஷயங்களை பேசுங்க. இல்லை, அதிகாலையில் எழுந்திரிக்கணும், எழுந்திரிச்சு என்ன பண்ணணும், பாபா கிட்ட பேசணும். என்ன பேசணும், இனிமையிலும் இனிமையான விஷயம். இனிமையிலும் இனிமையான விஷயமே பாபா சொல்கிறது தான். அந்த விஷயத்தையே தான் பாபாட்டையும் பேசணும். சொர்க்கத்துக்கு என்ன அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கிறீங்க பாபா, அந்த மாதிரி பேசணும். பாபா, இது உங்களுடைய அதிசயம், நீங்கள் எங்களை சொர்க்கத்துக்கு எஜமானர்களாக ஆக்குவீங்கன்னு கனவுல கூட நாங்கள் நினச்சது கிடையாது. இல்லை, கோயில் அவ்வளோ கூட்டம், விஷ்ணு கோயில், அந்த விஷ்ணுவாகவே என்ன தான் மாற்றுவீங்கன்னு கனவுல கூட நினச்சது கிடையாது. ஸோ அதனால் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் நடப்போம் பாபா. எந்த ஒரு பாவ காரியமும் செய்ய மாட்டோம். உடம்பே இல்லாத பாபா எந்த விதமான மிரட்டல் உருட்டல் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸை ஃபாலோ பண்ண வைக்கிறார் அன்புனால். இது எவ்வளோ பெரிய விஷயம்.
ஸோ அதனால் அதை தான் பாபா சொல்கிறார், நீங்கள் அப்படி பேசுங்க. இவ்வளோ சொர்க்கத்துக்கே எஜமானர் ஆக்குறீங்கன்னா நீங்கள் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ண தானே ஆக முடியும். நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன் பாபா, எந்த பாவக்காரியமும் பண்ண மாட்டேன். எப்படி இந்த பிரம்மா பாபா முயற்சி பண்ணுறாரோ அதே மாதிரியே குழந்தைங்களுக்கும் முயற்சி பண்ணுங்கன்னு பாபா சொல்கிறார். சிவபாபாவுக்கு எத்தனை குழந்தைங்க, அப்போ ஒவ்வொரு குழந்தையும் முயற்சி பண்ண வைக்கணுன்ற கவலை பாபாவுக்கு இருக்கும் தானே. எத்தனை குழந்தைங்களை பார்த்துக்க வேண்டி இருக்குது. இங்கே நீங்கள் ஈஸ்வரிய குடும்பத்தில் உட்காந்துட்டு இருக்கிறீங்க, பாபா உங்கள் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறார். உங்கள் கூட தான் சாப்பிடுவேன், உங்கள் கூட தான் உட்காருவேன் அப்படின்னு நாமளும் பாபா கூட பாபாவுக்கு சத்தியம் பண்ணியிருக்கிறோம். பாபாவும் அப்படி தான் இருக்கிறார். சிவபாபா இந்த பிரம்மா உடம்பில் வந்து சொல்கிறார், இனிமையான குழந்தைகளே, மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. தேகம் உட்பட தேகத்தின் எல்லா உறவுகளையும் மறந்துடுங்க அப்படின்னு சொல்கிறார். இது கடைசி ஜென்மம். இந்த பழைய உலகம், பழைய தேகம் முடிய போகுது. ஸோ அப்போ முடிய போகிற விஷயத்தை எதுக்கு நினைக்கணும்? இப்போ பண்ணுற முயற்சியில் தான் எதிர்காலம் இருக்குதுன்னா அந்த முயற்சியில் நீங்கள் பண்ணணும். அந்த முயற்சியை எதிர்கால ராஜ்யத்தையும் பரந்தாமத்தையும் அங்கே இருக்கக்கூடிய பாபாவையும் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான். அடுத்தது இங்கே இருக்கிற உறவுகள் எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு புத்தியிலேருந்து அழிச்சிக்கிட்டே இருக்கணும் பாபா நினைவின் மூலமாக. நீங்கள் இறந்துட்டால் உங்களை பொறுத்த வரைக்கும் உலகமே அழிஞ்சிட்ட மாதிரி தான் அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. ஸோ அப்போ நாம் இறந்துட்டோம்ல, அப்போ இந்த உலகமே இறந்துடுச்சு தானே. அப்போ அங்கே என்ன நடந்தால் உங்களுக்கு என்ன? ராமன் ஆண்டா என்ன, ராவணன் ஆண்டா என்ன அப்படின்றத நாம் தான் இருக்கணும். இங்கே நம்ம ராமராஜ்யத்துக்கு போகிறோம், பட் இங்கே இருக்கக்கூடிய விஷயத்த சொல்கிறோம். ஸோ இந்த சங்கமயுகத்தில் முயற்சி பண்ணுறதுக்குன்னு கொஞ்சம் நேரம்தான் இருக்குது. அது அப்போ சொல்லியிருக்கிறார் கொஞ்ச நேரம், இப்போ ரொம்ப ரொம்ப கம்மியான நேரம் தான் இருக்குது. ஸோ குழந்தைங்க கேட்குறாங்க, எவ்வளோ நேரம் இந்த படிப்பு நடக்கும் பாபான்ட்டு. பாபா சொல்கிறார், எப்போ தெய்வீக ராஜ்யம் ஸ்தாபனை ஆகுதோ அதுவரை ஞானத்தை சொல்லிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறார். பிறகு புது உலகத்துக்கு இடமாற்றம் செய்யப்படுவீங்க. இது வந்து பழைய உடம்பு, அதனால் கண்டிப்பாக ஏதாவது கர்மவினை நடந்துக்கிட்டே தான் இருக்கும், கணக்கு முடியணும் இல்லையா. ஸோ இதில் பாபா உதவி செய்யணுன்ற நம்பிக்கை வைக்காதீங்க. அப்போ மற்ற ஞானத்துக்கும் பக்திக்கும் இங்கத்துக்கும் எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் பாருங்கள். ஏன்னா அவங்க சாமி கும்பிட்றதே இது சரியாகணும் தான், அதை வைக்காதீங்கன்ற. இதுதான் பாபா இதெல்லாம் சரி பண்ண மாட்டார்னு தெரிஞ்சு நம்ம வைக்கிறோம் பாருங்கள் அன்பு. அதனால தான் பாபா சொல்கிறார், உங்களுக்கு மட்டும்தான் என் மேலே உண்மையான அன்பு இருக்குது, நான் யாருன்னு தெரிஞ்சு அன்பு இருக்குதுன்றார். திவால் ஆகிறது, நோய்வாய்ப்படுறதெல்லாம் உங்களுடைய கணக்கு வழக்கு. ஸோ இருந்தாலும் நீங்கள் யோகத்தில் இருக்கிறதன் மூலமாக உங்களுடைய ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்னு சிக்னல் கொடுக்குறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்களாக சரி பண்ணுங்க பாபா, இல்லை, உன்னுடைய உழைப்பின் மூலமாக ஆயுள் அதிகரிக்கும். அப்போ ஆயுள் அதிகரிக்கும்னாலே நோய் குணமாகுன்றதும் வருது இல்லையா. ஆனால் நீங்கள் நோய் குணமாகணும்னு நினைக்கல, நீங்கள் பாபா மேலே அன்புனால நினைக்கிறீங்க, அப்போ அது தானாக அது நடக்குது. அதனால் உங்களுடைய முயற்சி பண்ணுங்க, கருணை கேட்கக்கூடாது, அதுதான் விஷயம் இல்லையா. நீந்த கற்றுக் கொடுக்குறார், என்னை வந்து காப்பாற்ற சொல்லாத, நீ தான் நீந்தி வரணுன்றார். அதான் இங்கே விஷயமே. கருணை கேட்கக்கூடாது. பாபாவை எந்த அளவுக்கு நினைவு செய்கிறீங்களோ அதில் தான் நன்மை அடங்கி இருக்குது. எவ்வளவு முடியுமோ யோக பலத்தின் மூலமாக காரியத்தை செய்யுங்க, கர்ம கணக்கு முடியுங்க. ஸோ என்னை வந்து கண்ணிமைக்குள்ளே மறைச்சி வச்சுக்கோங்க, அந்த அளவுக்கு இல்லையா. கண்ணிமையில் பாபா இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு கண்ணை இமை காக்கிற மாதிரி என்னை
பாதுகாத்தான்னுவாங்களே, அந்த மாதிரி பாபாவின் நினைவை சுமந்துட்டு இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். அன்பான விஷயத்தை தான் கண்ணின் மணியாக இவர் இருக்கிறாரு, என்னுடைய உயிராக இருக்கிறாரு, உயிரில் கலந்த காதலாக இருக்கிறாரு அப்படின்னு அன்பானவர்களை சொல்லுவீங்க இல்லையா? அப்போ மிக மிக பிரியமானவரோ பாபா தானே. அப்போ அவர் தானே அப்படி அவரை நீங்கள் அப்படி வச்சுருக்கணும் இல்லையா? ஆனாலும் அவர் மறைவானவர், குப்தமாக இருக்கிறார். ஆனால் அவர் மேலே உங்களுக்கு இருக்கிற காதல் அப்படி இருக்கணும். கடவுள் மேலே வச்சுருக்கிற காதலை என்னால் சொல்ல முடியாதுங்க, அந்த அளவுக்கு இருக்குது. அதை ஏன் கேட்குறீங்க? அப்படி அன்பு, அப்படிங்கிற அளவுக்கு அன்பு இருக்கணும். வாயால் சொல்கிறது இல்லை, அந்த அன்பு இருக்கணும். அளவிட முடியாத அன்பாக இருக்கணும். குழந்தைகளே இல்லை, அதனால தானே எல்லாத்தையும் விட்டு கடாசுறோம்ல. நம்ம பாபா ஞானத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு தடையாக இருக்கிற எதையும் இழக்க தயாராக இருக்கிறோம். சொத்து, உறவுகள், எதையும். அதோடைய நினைவு தான் இந்த கண்ணப்ப நாயனார் கதையில் கண்ணையே கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. பாபா குழந்தைங்களை கண்ணிமைக்குள்ளே மறைச்சி வச்சிருக்கிறார். கண்ணிமைகள்னு சொல்லப்படுறது இந்த ஸ்தூல கண்ணு கிடையாது. புத்தியில் நினைவு வச்சுக்கிறத தான் கண்ணிமையில் நான் குழந்தைங்களை மறைச்சி வச்சிருக்கிறேன்னு பாபா சொல்கிறதோடைய அர்த்தம். அந்த அளவுக்கு குழந்தைங்களை பாதுகாக்கிறார். மிக அன்பான நிராகார தந்தை நமக்கு ஞானமும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறார். அன்புனால தான் சொல்லி கொடுக்குறார் இல்லையா? அவர் ஞானத்தின் கடலாக, சுகத்தின் கடலாக, அன்பின் கடலாக இருக்கிறார். அப்படிப்பட்ட மிக அன்பான தந்தைக்கிட்ட எவ்வளவு அன்பு வைக்கணும் நீங்கள். குழந்தைங்களுக்காக எவ்வளவு தன்னலமற்ற சேவை செய்யணும். சரி, சேவை செய்கிறார் பாபா, அப்போ எவ்வளோ அன்பு இருக்கணும் இல்லை? குழந்தைங்களுக்காக சுயநலமற்ற சேவை செய்கிறார். இதனால் பாபாவுக்கு எதுவுமே கிடைக்க போகிறது கிடையாது இல்லையா? எதிர்காலத்தையும் கிடைக்க போகிறதில்ல, இப்போவும் கிடைக்க போகிறதில்ல. அவர் எதையும் அனுபவிக்காதவர். அழுக்கான உடம்பில் குழந்தைகளாகி உங்களை வைரத்துக்கு சமமாக ஆக்கிறார். இப்போ எவ்வளவு இனிமையான பாபா, யோசிச்சு பாருங்கள். அப்போ குழந்தைங்களும் அந்த அளவுக்கு இனிமையானவராக ஆகணும் இல்லை? இல்லை, அப்பாவை நீங்கள் எப்படி வெளிப்படுத்துவீங்கன்னா அதே குணம் உங்களுக்கு இருக்கணும். அதைத்தான் இயேசு என்னை கண்டவன் பிதாவை கண்டன்றார். அவர் எப்படி இருப்பார்னா இந்த குணங்களோடு இருப்பார். இப்போ பாபாவை வெளிப்படுத்துறதுன்னா அந்த குணம்தான். பாபா எவ்வளவு அகங்காரமற்றவராகி குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறார் இல்லை? கொஞ்சம் கூட அகங்காரமே கிடையாது அவருக்கு. அதனால் குழந்தைங்க கூட அந்த மாதிரி அகங்காரம் இல்லாமல் சேவை செய்யணும். ஏன்னா சேவை பாபா ஞானத்தை கொடுக்குறீங்க, அதை கொடுத்ததே அவர் தானே. அவருக்கே இல்லாத அகங்காரம் நமக்கு எதுக்கு? அவர் கொடுக்குற ஸ்ரீமத் படி நடக்கணும். அதில் எங்கேயாவது உங்களுடைய மன வழியை மிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் அதிர்ஷ்டத்தை நீங்களே அழிச்சிடுறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க இல்லையா? பாபா என்ன சொன்னாரோ அதை அப்படியே பண்ணணும், கண்ணை மூடிட்டு. பிராமணர்களாகிய நீங்கள் ஈஸ்வரனுடைய குழந்தைங்க, பிரம்மாவுக்கும் குழந்தைங்க. அதாவது ஆத்மா சிவபாபாவுக்கு குழந்தைங்க. உடலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரம்மாவுடைய குழந்தைங்க. அதாவது சகோதரன் சகோதரியாக இருக்கிறீங்க. அப்போ பிரம்மா பாபாவுக்கு குழந்தைங்க, அந்த பிரம்மாவுக்கும் சிவபாபா அப்பான்னா சிவபாபா நமக்கு தாத்தா ஆகிடுறார். அதனால் ஈஸ்வரனுடைய பேரன் பேத்திகளாக இருக்கிறீங்க. அதனால தான் கிறிஸ்மஸ் தாத்தா பரிசு எடுத்துகிட்டு வந்தார், இனிப்பு எடுத்துகிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறது. அப்போ எடுத்துகிட்டு வர்றது சிவபாபா.
ஆனால் அவர் வர்றது வயோதிக உடம்பு, அதனால் தாத்தான்னு சொல்லிட்டாங்க. அதனாலன்னு மட்டும் இல்லை, உண்மையிலே சிவபாபா நமக்கு தாத்தா உறவுலேயும் வரார், பிரம்மாவுக்கும் அப்பான்றதுனால. இன்னொன்று வயோதிகர் உடலில் வரார், அதனால் தாத்தாவை காட்டுறாங்க. அவர்கிட்ட இருந்து நாம் ஆஸ்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உயர்ந்த பதவி அடைவீங்க. ஸோ இந்த முயற்சியில் சாட்சியாக விலகி இருந்து பார்க்குற பயிற்சி அதிகமாக இருக்கணும். இல்லை என்னானாலும் அமைதியாக இருக்கிறது, அதுதான் சாட்சியாக இருக்கிறதுக்கான பயிற்சி. அங்கே திரௌபதி துகில் எறியப்படும் போது பயங்கரமாக கத்துறாங்க, எல்லாத்தையும் கேட்குறாங்க. அப்போ அமைதியாகவே இருக்கிறாங்க விதுரன், துரோணாச்சாரியர், பீஷ்ம பிதாமா எல்லாமே. ஆக்சுவலாக அந்த மாதிரி பெண்களை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, அது ஓகே. அது இல்லாமல் தனி மெசேஜ் என்னென்னா விலகி சாட்சியாக பாருங்கள் அப்படிங்கிறது. அதுவுமே அஹிம்சை முறைப்படி தான் நாம் மாயாவை வெல்லணும், அதையும் புரிஞ்சுக்கணும். பாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, ஆத்மாக்களே, மனதுனால என் ஒருத்தனை மட்டும் நினைவு செய்யுங்க, மறந்து கூட பாபாவை தவிர வேறு யாரையும் நினைக்காதீங்கன்ற. இல்லையா? நினைக்க நமக்கு தான் நஷ்டம், மற்றவங்கள நினச்சிங்கன்னா. பாபாவை நினைக்க லாபம். அப்போ பாபாவை மட்டும் நினைக்கணும். அந்த மட்டுன்ற வார்த்தை தான் அண்டர்லைன் பண்ணிக்கணும். பாபா எனக்கு நீங்கள் ஒருத்தர் மட்டும்தான் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கிறீங்க. நாங்கள் ஆத்மாக்கள், நீங்கள் பரமாத்மா. உங்ககிட்ட இருந்து தான் ஆஸ்தியை அடையணும், உங்ககிட்ட இருந்து தான் ராஜயோகத்தை நாங்கள் கற்றுக்கிறோம். இதன் மூலம் நாங்கள் ராஜ்ய பாக்கியத்தை அடையிறோம். அதனால் பாபா எங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு அவரை மட்டுமே நினைவு பண்ணிட்டு இருக்கணும். அவர் கூட மட்டுமே பேசிகிட்டு இருக்கணும். பாபா குழந்தைங்களுக்கு நிறைய வீட்டில் கணவன் பாபா குழந்தையாக இருப்பாங்க, மனைவி இருக்க மாட்டாங்க. மனைவி பாபா குழந்தையாக இருப்பாங்க, கணவன் இருக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் எந்த ஒரு நல்ல விஷயத்தை அவங்கக்கிட்ட சொல்லலாம். ஆக்சுவலாக பாபா குழந்தையாகவே இருந்தாலும் சமமாக இருக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ பக்காவாக இருக்கிறவங்க இதை பற்றியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஆனால் அங்கேருந்து வரக்கூடிய ரியாக்ஷன் ஒரு மாதிரி நோஸ் கட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரிலாம் இருக்கும், மனசு நோக்கடிக்கிற மாதிரி. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? உனக்கு கணவன் நான் தானே அப்படின்னு பாபா சொல்கிறார். பாபா கிட்டே நீங்கள் அதை ஷேர் பண்ணணும். அப்போ மற்றவங்கிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னா பாபாவை அந்த உறவில் நீங்கள் இன்னும் நினைக்கலை. அந்த உறவில் நினைக்கணும்னு அர்த்தம், அந்த உறவுக்கிட்ட என்னெல்லாம் ஷேர் பண்ணிங்களோ அதை அவர்கிட்ட இல்லை ஷேர் பண்ணணும். இப்போ அவர்கிட்ட ஷேர் பண்ணாலே தவறான விஷயத்தை ஷேர் பண்ண போகிறது கிடையாது. அப்போ தானாகவே அவருக்கு சமமாக ஆகிடுவீங்க. அவர் சந்தோஷப்படுவார். ஏன்னா அவர்கிட்ட ஷேர் பண்ணுறது எல்லாமே அவர் நம்மக்கிட்ட சொன்னது தான். ஆஹா, என் குழந்தைக்கு இவ்வளோ தாரணையாக இருக்குதே அப்படின்னு சந்தோஷமும் அடைவார். இனிமையான குழந்தைகளே, இது அனாதியான ட்ராமா, முதலும் முடிவும் இல்லாமல் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிற நாடகம். இதில் வெற்றி தோல்விக்கான விளையாட்டு நடக்குது. இல்லை, ஆரம்பத்தில் வெற்றி அடைகிறோம், கடைசியில் தோல்வி அடைகிறோம், மீண்டும் வெற்றி அடைகிறோம். எப்படி தொடர்ந்து வெற்றி தோல்வி நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எது நடக்குதோ எல்லாமே சரியாக தான் நடக்குது. ஏன்னா நமக்கு அநீதி நடக்குது, கடவுள் சொல்கிறார் இல்லை கரெக்டாக தான் நடக்குது. ஏன்னா நம்ம இந்த பிறவியில் நடக்கிறத மட்டும் பார்க்குறோம். இந்த பிறவிலே கடந்த காலத்தில் நம்ம தப்பு பண்ணியிருப்போம், அதுக்கு வேறு யார் மூலமாவது தண்டனை, துரோகம் இதெல்லாம் நடக்கும். இது இல்லாமல் முன் ஜென்மங்களில் என்னென்ன பண்ணோன்னு தெரியாது. அதனால் எல்லாமே கரெக்டாக தான் நடக்குது. ஸோ படைப்பவருக்கு இந்த ட்ராமா கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் தானே. அப்படின்னா படைப்பவருடைய குழந்தைங்களுக்கும் இது பிடிச்சிருக்கும். அதில் நன்மை ஒளிஞ்சிருக்குது இல்லையா? நீங்கள் செஞ்ச பாவத்திற்கு தண்டனை கிடைத்தால் கூட அதை நீங்கள் பாபாவின் வழிப்படி அணுகிறதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே நன்மை ஏற்படுத்திக்கிறீங்க. இந்த நாடகத்தில் பாபா தன்னுடைய மனதார உயிரை கொடுத்து ஆழமாக தீவிரமாக குழந்தைங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக ஒரே ஒரு முறை தான் வரார், குழந்தைங்க கிட்ட வரார். பாபாவுக்கு எல்லா குழந்தைங்களுமே அன்பானவர்கள் தான், பிரியமானவர்கள் தான்.
சத்தியுகத்தில் கூட எல்லோரும் ஒருவருக்கொருவர் ரொம்ப அன்பு கொண்டவர்களாக இருப்பாங்க. மிருகங்கள் கிட்ட கூட அந்த அன்பு இருக்கும். மனிதர்களுக்கு விலங்குகளிடம் மட்டும் இல்லை, விலங்குகளுக்கே ஒன்றோடு ஒன்று அன்பு இருக்கும். அதனால தான் சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும்னு சொல்கிறது. ஸோ அங்கே அன்பில்லாத மிருகம்னு ஒன்று இருக்கவே இருக்காதுன்றார். இன்றைக்கி சிங்கம், புலி இதெல்லாம் மற்ற விலங்குகளை அரிச்சு சாப்பிடுது இல்லையா, அந்த மாதிரிலாம் அங்கே நடக்காது. தாவரத்தை தான் சாப்பிடும். ஸோ அதனால் குழந்தைகளாகிய நீங்கள் இங்கே மாஸ்டர் அன்பு கடல் ஆகணும். மாஸ்டர் அன்பு கடல்னு என்ன, பாபாவுக்கு ஈக்குவலாக அன்பு நிரம்பியவர் ஆகிறது, அன்கண்டிஷ்னல் லவ். ஸோ இங்கே நீங்கள் அப்படி ஆகும் பொழுது தான் அது உங்களுடைய அழிவற்ற சமஸ்காரமாக மாறுது. ஸோ அழிவற்ற சமஸ்காரத்தை உருவாக்குற வேலை தான் நம்ம இங்கே பண்ணுறோம். பாபா சொல்கிறாரு, கல்பத்துக்கு முன்னாடி மாதிரியே மீண்டும் அதே மாதிரி உங்களை அன்பானவராக ஆக்கிறதுக்குத்தான் நான் வந்திருக்கிறேன் இல்லையா. அதுவும் நமக்கு துரோகம் செய்தவர்களுக்கு அன்பை செய்யக்கூடியவர்களாக நம்மளை மாற்றுறார். ஸோ ஏதாவது குழந்த எப்பயாச்சும் கோபமாக சத்தம் போடுது அப்படின்னா அப்போ பாபா அந்த குழந்தைக்கு படிப்பினை கொடுக்குறார். குழந்தை, கோபப்படுறது சரி கிடையாது, இதனால் உனக்கும் துக்கம், மற்றவர்களையும் நீ துக்கப்படுத்துகிற. பாபாவோ சதா காலத்துக்கும் சுகத்தை கொடுக்கக்கூடியவர். அப்போ குழந்தைங்களும் பாபாவுக்கு சமமாக சதா காலத்துக்கும் சுகத்தை கொடுப்பவராக எல்லாம் மாறணும். அதனால் என்ன காரணமாக வேணாலும் இருக்கட்டும், எந்த காரணத்தை கொண்டும் இன்னொருத்தருக்கு நீங்கள் துக்கம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பாபா சொல்கிறார். ஏன்னா பாபாவை மட்டும் அப்பான்னு சொல்லலை, இந்து தெய்வங்களையெல்லாம் முருகனை அப்பான்றாங்க, அம்மன் அம்மான்றாங்க. ஸோ அப்போ நம்மளையும் சேர்த்து தான் சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தை மேலே அன்பு இருக்கணும்ல. குழந்தைக்கு நல்ல அப்பா அம்மா துக்கம் கொடுப்பாங்களா? சிவபாபா இரவை பகலாக்கக்கூடிய சூரியன், ஞானச்சூரியன். அதனால தான் சொல்கிறோம். ஸோ அந்த எல்லையற்ற தந்தையைத்தான் சுவாமி, பகலுக்கான சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சாய்பாபா அப்படின்றது உண்மையில் அவருடைய பேர். ஆனால் இப்போ சீரடி சாய்பாபா, சத்ய சாய்பாபான்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. சாய்பாபானா இறை தந்தை அப்படின்னு அர்த்தம். கள்ளங்கபடமற்றவர், போலாநாத்ன்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால தான் பாருங்கள், ஒன்றுமே தெரியாத குமாரிகள், தாய்மார்கள் தலையில் ஞான கலசத்தை வைக்கிறார். அவங்கள தான் உலகத்துக்கே எஜமானர்களாக ஆக்கிறார். இவங்களுக்கு என்ன தெரியும்னு யாரை இந்த உலகம் ஏளனம் பண்ணிச்சோ அவங்கள தான் உலகத்துக்கே அதிபதி ஆக்கிறார். இது பைபிளில் அந்த மாதிரி அடிக்கடி கதை வரும். ஒன்றுமே இல்லாதவங்கள பெரிய ஆளாக்குறது. பாபா சொல்லுவார் இல்லையா, கரித்துண்டு வாங்க போன பெண்ணை மகாராணி ஆக்குனார்னு ஒரு கதை இருக்குதுன்னு. பைபிளில் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா, ஒரு ஆடு தொலைஞ்சிருச்சுன்னா ஆடு தேட போவான் ஒருத்தன், அவனை ராஜாவாக்குவார் கடவுள். அடுத்தது ஒரு யுத்தத்தில் யுத்தம் பண்ணுறவனுக்கு சாப்பாடு கொடுக்க போவான் ஒருத்தன், அவன் தான் தாவீது, அவனை ராஜாவாக்குறார். ஸோ இது எல்லாமே இங்கத்திய விஷயம். அந்த மாதிரி கீழ்மட்டத்தில் இருக்கிற நம்மளை அவ்வளோ உயர்வானவர்களாக மாற்றுறார், உலகத்துக்கே எஜமானராக ஆக்கிறார் ஞான கலசத்தை கொடுத்து. அதுவும் எவ்வளோ ஈஸியான வழி சொல்கிறார், எவ்வளோ அன்பாக உங்களுக்கு ஞானத்தின் மூலமாக வளர்க்கிறார் இல்லையா. அன்பாக கொடுக்குறார் ஞானத்தை. ஆத்மாவை தூய்மை ஆக்கிறதுக்காக நினைவு யாத்திரையில் இருங்க அப்படிங்கிறார். வேறு ஒன்றும் இல்லை, பாபாவை மட்டும் நினைங்க, வேறு எதையும் நினைக்காம ஆத்மா தூய்மை ஆகிடும்ன்றார். ஸோ யோகத்தின் குளியல் செய்யுங்கள், இதோடைய நினைவு தான். நான் குளிக்கும்போதும் பாபா நினைவில் குளிக்கிறோம். பாபா நினைவில் இருக்கிறதே ஆத்மாவுக்கு குளியல் தான். ஸோ அதனால தான் கோயிலில் அபிஷேகம் பண்ணுறாங்க. ஞானம் இல்லையா, பாலாபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். ஸோ விலை உயர்ந்த வாசனை பொருட்களால் பண்ணுறது எல்லாத்தோடைய அர்த்தமும் இந்த ஞானத்தினாலும் யோகத்தினாலும் குளிச்சிட்டு இருக்குது ஆத்மான்னு அர்த்தம். ஞானம்ங்கிறது படிப்பு, யோகம்ன்றது அதை நினைவு செய்கிறது, அதை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கிறது. யோக குளியல் செய்கிறதன் மூலமாக தான் உங்கள் பாவம் அழியும். உங்களை ஆத்மான்னு புரிஞ்சிக்கக்கூடிய பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ இந்த தேகத்தின் அகங்காரம் முற்றிலும் உடஞ்சிடும்ன்றார்.
நான் வெறும் ஒளிப்புள்ளி, நான் வெறும் ஒளிப்புள்ளி, இந்த உடம்பு கிடையாது கிடையாது அப்படின்னு நினைக்க அந்த தேகம்னு நினைக்கிறதுனால என்னுடைய அப்பா அம்மா, என்னுடைய கணவன் மனைவி, என்னோடய குழந்தை, என்னுடைய சொத்து, நான் யார் தெரியுமா, எல்லாம் அப்படியே உடையும். ஏன்னா எதுவுமே கூட வரப்போகிறது கிடையாது. நான் ஆத்மானு உணர்ந்து அந்த பணிவாக இருக்க தான் சொர்க்கத்தில் செல்வம் வரும். சொர்க்கத்தில் செல்வம் வர்றதுனால அகங்காரமும் வராது. ஸோ அதனால் இப்போ யோக பலத்தின் மூலமாக நீங்கள் தேக உணர்வை உடைக்கணும் முற்றிலும். ஸோ அதோடைய நினைவு தான் மயான கொல்லையில் அம்மனுடைய சிலையை படுத்துட்டு இருக்கிற மாதிரி மண்ணிலே செஞ்சுருப்பாங்க. ஸோ அது மேலே எல்லோரும் ஏறி மிதித்து உடைப்பாங்க. அந்த மாதிரி தான் கலியுகத்தில் எல்லாம் ஏறி மிதிப்பாங்க நம்மளை. புத்தி அதாவது துக்கம் கொடுக்கறது. உடம்புன்னு நினச்சா வலிக்கும், உடம்பு இல்லைன்னு நினச்சா வலிக்காது. ஸோ அதில் கவனம் கொடுக்கணும். அப்போ தான், இல்லாட்டினா அவங்க மிதிக்கும்போது திருப்பி அவங்கள மிதிக்கணும்னு தோணும். நம்ம அகங்காரம், அந்த தேக அகங்காரத்தை முற்றிலும் உடைக்கணும்னா நான் வெறும் ஆத்மா தானே அப்படிங்கிறத சதா ஞாபகம் இருக்கணும். நான் ஆத்மா, இந்த உடம்பே என்னதில்லை. இந்த உடம்போடது எப்படி என்னதாகும்? சொத்து பிரச்சனை வருது, உடம்பே என்னதில்லை, அப்போ எப்படி அந்த சொத்து என்னதாகும்? ஆத்மாவில் இருக்கக்கூடிய புண்ணிய கணக்குப்படி இருக்கும். புண்ணிய கணக்கு போயிடுச்சுன்னா காலி ஆகிடும். அதுக்கு நிமித்தமாக அபகரிக்கிறதுக்கு யாராவது வருவாங்க, அது அரசாங்கம் கூட வரும். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அமைதியாக இருப்பீங்க. யோகத்தின் மூலமாக தான் தூய்மையான சதோபிரதானமானவராக ஆவீங்க. அப்படி சதோபிரதானமாக தூய்மையாக ஆகி தான் நீங்கள் பாபா கிட்ட போகணும். ஞான ஸ்வரூபமாக, தூய்மையின் ஸ்வரூபமாக போகணும். நிறைய குழந்தைங்க இந்த விஷயத்தை நல்ல முறையில் புரிஞ்சுக்கிறது கிடையாது. அப்படி புரிஞ்சால் உண்மையான சார்ட்டு எழுதுவாங்களே, பாபா கிட்ட சொல்லுவாங்களே, அப்படி உண்மையான சார்ட்டை பாபா கிட்ட சொல்கிறது கிடையாது. அரை கல்பம் பொய்யான உலகத்தில் இருந்திருக்கிறீங்க இல்லையா, அதனால் பொய் உள்ளே போய் உறைஞ்சிடுச்சு, வரமாட்டேங்குது. வாயை திறந்தாலே பொய் தான் வருதுன்றார். நேற்று கூட சொன்னார் இல்லையா, எல்லோரும் எப்படி நாராயணன் ஆக முடியும் முயற்சியை பண்ணாமல், எதுக்கு கை தூக்குறீங்கன்னு கேட்டார். உங்களுடைய உண்மையான சார்ட்டை தான் பாபாவுக்கு சொல்லணும், செக் பண்ணணும். நான் 3/4 மணி நேரம் நினைவில் உட்கார்ந்தேன். ஆனால் இதில் உண்மையிலே எவ்வளவு நேரம் உங்களை ஆத்மானு புரிஞ்சு பாபாவை நினைவு செஞ்சேன், அதை சொல்லணும்ல. உட்கார்ந்தாலே பாபா நினச்சேன்ற கணக்கு கிடையாது இல்லை. அங்கே மனம் பாபாவோட இணையிற நேரம்தான் கணக்கு. ஆத்மானு உணர்ந்து நினைக்கணும். நிறைய பேருக்கு உண்மையை சொல்கிறதுல வெக்கமாக இருக்குது. ஏன்னா இவ்வளவு சேவை செஞ்சோம், இவ்வளவு புரிய வச்சோன்றதை உடனே சொல்லிடுறீங்க. ஆனால் நினைவுடைய சார்ட்டு மட்டும் எவ்வளோ நேரம் நினைவில் இருந்தேன் அப்படின்னு உண்மையை சொல்ல மாட்டீங்க. ஏன்? ஏன்னா நினைவில் இருக்கிறது இல்லை. நினைவில் இல்லாததுனால தான் நீங்கள் எத்தனை பேருக்கு ஞானத்தை சொன்னாலும் அந்த அம்பு யாரையும் தைக்க மாட்டேங்குது. ஞானம்ங்கிற வாலில் கூர்மை நிரம்ப மாட்டேங்குது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸோ சிலர் சொல்கிறாங்களாம், பாபா நாங்கள் நிரந்தரமாக உங்களை நினச்சிட்டு இருக்கிறோன்ட்டு. பாபா சொல்கிறாரு, அப்படியா, அதற்கேற்ற மனநிலை உங்ககிட்ட இல்லையே அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா நிரந்தரமாக பாபா நினைவில் மட்டும் இருக்கிறீங்க அப்படின்னா கர்மாதீத்த அவஸ்தா வந்துடுமே. ஞானத்தின் உச்சநிலை அப்படிங்கிறது வெளியில் தெரியும் இல்லையா. ஏன்னா பாபா நினைவு பாபாவுடைய ஞானத்தையும் சேர்த்து நினைவு பண்ணுறது தான். சாப்பா அது உங்களுடைய நடத்தையில் தெரியும்ல. இதில் தெரியணுன்றார் இல்லையா. இந்த நல்ல குணத்தையெல்லாம் வெளிப்படுத்தணும், உள்ளேயே வச்சுருக்கிறது கிடையாது. அதன் மூலமாக தான் நீங்கள் பாபாவை வெளிப்படுத்துவீங்க. இதில் நிறைய உழைப்பு இருக்குது. சும்மாவே உலகத்துக்கு எஜமானராக ஆகிடுவீங்களா என்ன? அதுக்குரிய தகுதியை வளர்த்துக்கணும் இல்லையா. ஒரு பாபாவுடைய நினைவை தவிர வேறு யாருடைய நினைவும் இருக்கக்கூடாது. உங்களுடைய இந்த தேகம் கூட நினைவுக்கு வரக்கூடாது. இந்த நிலை உங்களுக்கு கடைசியில் ஏற்படும். நினைவின் யாத்திரை மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு வருமானம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். நினைக்க தான் வருமானம். ஒருவேளை
சரீரத்தை விட்டுட்டீங்கன்னா பிறகு உங்களால் வருமானம் செய்ய முடியாது. ஆத்மா ஏதோ சமஸ்காரத்தை எடுத்துகிட்டு போகும். ஆனால் மறுபடியும் பாபாவை நினைக்கணும்னு சொல்கிறதுக்கு டீச்சர் வேணுமே. ஸோ பாபா ஒவ்வொரு நொடியும் நினைவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. குடும்பத்தில் இருந்தாலும் சரீர நிர்வாகத்துக்காக வேலை பார்த்துக்கிட்டு உயர்ந்த பதவி அடையிறதுக்காக பாபாவுடைய ஸ்ரீமத் படி நடந்து தன்னுடைய எதிர்கால சேமிப்பை உருவாக்கிக்கிற நிறைய குழந்தைங்க இருக்கிறாங்க. ஸோ ஸ்ரீமத் படினாலே பாபாவுடைய நினைவில் இருந்து காரியத்தை செய்கிறது. பாபா கிட்ட இருந்து கருத்துக்களை பெற்றுக்கொண்டே இருக்கிறார்கள். அதாவது முரளி மிஸ் பண்ணாமல் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, அதை தாரணை பண்ணுறாங்க. ஸோ பணம் இருக்குதுன்னா அதை எப்படி வெற்றி உடையதாக, அதாவது பயனுடையதாக ஆக்குறது அப்படின்னு பாபா கிட்ட கேட்குறாங்க. பாபா சொல்கிறாரு, சென்டர் தரங்க. இதன் மூலம் நிறைய பேருக்கு நன்மை ஏற்படும், உங்களுக்கு புண்ணிய கணக்கில் சேமிப்பாகும். மனிதர்கள் தானம் புண்ணியம்லாம் செய்கிறாங்க, அதற்கான பலன் அடுத்த பிறவியில் கிடைக்கும். உங்களுக்கு எதிர்கால 21 பிறவிக்கான ராஜபாக்கியம் கிடைக்குது. அவங்களுக்கு ஒரு பிறவிக்கு தான் கிடைக்குது, உங்களுக்கு 21 பிறவிக்கு. அதனால தான் இது மகா புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது, ஞானத்தை கொடுக்கறது. இது பாபாவுடைய யஜ்யம், உங்களுடைய நம்பர் 1 பேங்க். இல்லை, 21 பிறவிக்கு சேர்த்து வைக்கிற பேங்க் இது. இதில் நீங்கள் 4 போட்டால் கூட எதிர்காலத்தில் 1000 ஆகிடும். ஸோ 4 25 பைசா, இப்போ பழக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கல்லில் இருந்து தங்கமாகிடும். ஸோ உங்களுடைய ஒவ்வொரு பொருளும் தங்கமாகிடும். அப்படின்னு அர்த்தம்னா பல கோடி மடங்கு மதிப்பு மிக்கதாக ஆகிடும். பாபா சொல்கிறாரு, இனிமையான குழந்தைகளை, உயர்ந்த பதவி அடையணும் அப்படின்னா மம்மா பாபாவை முழுசாக ஃபாலோ பண்ணுங்க. உங்களுடைய கர்மேந்திரங்கள் மீது முழு கட்டுப்பாடு வைங்க. ஒருவேளை கர்மேந்திரியங்கள் உங்கள் வசப்படலை, நடத்தை சரியாக இல்லை அப்படின்னா உயர்ந்த பதவி அடையிறதுலேருந்து வஞ்சிக்கப்பட்டுடுவீங்க. அதாவது உயர்ந்த பதவி அடைய முடியாமல் போயிடும். அதனால் உங்களுடைய நடத்தையை மேம்படுத்துங்க, அவ்வளோ ராயலாக இருக்கணும். அதிகப்படியான ஆசைகள்லாம் வைக்காதீங்க, ஏன்னா அதிகப்படியான ஆசை உங்களை பாவம் செய்ய வைக்கும். ஸோ பாபா குழந்தைகளாகிய நமக்கு எவ்வளவு ஞானத்தின் அலங்காரம் பண்ணி சத்யுகத்தின் மகாராஜா மகாராணியாக ஆக்குறார். ஸோ அப்படி மகாராஜா மகாராணி ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக சகிப்புத்தன்மைன்ற குணம் நிறைய இருக்கணும். ஸோ அப்போ தான் உங்களால் மகாராஜா மகாராணி ஆக முடியும். அப்படின்னு அர்த்தம், அந்த அளவுக்கு சோதனை வரும். அதனால தானே சீதை, எல்லாருடைய வாழ்க்கையும், பாண்டவர்களுடைய வாழ்க்கை, மோசஸுடைய வாழ்க்கை, தாவீதுடைய வாழ்க்கை அவ்வளோ சோதனை நிரம்பியதாக காட்டப்படுது. தேகத்தின் மீது அதிகப்படியான மோகம் இருக்க வேண்டாம். யோக பலத்தின் மூலமாக காரியம் பண்ணணும். பாபாவுக்கு, பிரம்ம பாபாவுக்கு பாருங்கள் எவ்வளோ இருமல் ஏற்படுது. இருந்தாலும் எப்போவுமே அவர் சேவையில் தான் இருக்கிறார். அதை சாக்கு போக்கு சொல்லி அவர் ரெஸ்ட் எடுக்கலை. ஞானம் யோகத்தின் மூலமாக அலங்காரம் பண்ணி குழந்தைங்களை தகுதியானவர்களாக ஆக்குறார். நீங்கள் இப்போ ஈஸ்வரனுடைய மடியில் இருக்கிறீங்க, தாய் தந்தையுடைய மடியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. தந்தை பிரம்மா மூலமாக குழந்தைகளாகிய உங்களுக்கு ஜென்மம் கொடுக்கறதுனால இவர் பிரம்மா தாய் ஆகிடுறாங்க இல்லையா. சிவத்தந்தை பிரம்மா மூலமாக குழந்தைங்களை படைக்கிறதுனால பிரம்மா பாபா தாய் ஆகிடுறாங்க. இதுதான் விஷ்ணுவுக்கும் சிவனுக்கும் பிறந்தவர் ஐயப்பன் அப்படின்னு சொல்கிறது, அது நாம தான். ஆனால் உங்கள் புத்தி இருந்தாலும் சிவபாபாவுடைய பக்கம்தான் போகுது. நீங்கள் தான் எங்களுடைய தாயும் தந்தையும், நாங்கள் உங்களுடைய குழந்தைங்க. நீங்கள் சர்வ குணங்கள் நிரம்பியவர்களாக இங்கேயே ஆகணும். அடிக்கடி மாயக்கிட்ட தோற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது. மாயின் புயல் வரும், வீழ்த்தும், அதுக்காக திரும்ப திரும்ப மாயக்கிட்ட விழுந்துகிட்டே இருக்கக்கூடாது
இல்லையா? ஒரு தடவை செஞ்ச தப்பு மீண்டும் செய்யக்கூடாது. இனிமையான குழந்தைகளே, உங்களை ஆத்மான்னு புரிஞ்சுக்கோங்க. அப்படி ஆத்மான்னு புரிஞ்சுக்கிறது எவ்வளோ இனிமையாக இருக்குது. நாம் என்னவா இருந்தோம், இப்போ என்னவா ஆகிட்டு இருக்கிறோம். இந்த நாடகம் எவ்வளோ அற்புதமாக உருவாக்கப்பட்டு இருக்குது. ஸோ இதெல்லாம் பாபா நமக்கு புரிய வைக்கிறார். அதை நாம் சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்கணும். இது புருஷோத்தம சங்கம யுகம் அப்படிங்கிறது ஞாபகம் இருந்துச்சுன்னா கூட நாம் இப்போ சங்கமயுகத்தில் இருக்கிறோம், சத்தியுகத்துக்கு போயிட்டு இருக்கிறோன்ற நிச்சய புத்தி வந்துடும். பிறகு நாம் வீட்டுக்கு போகணும், பரந்தாம வீட்டுக்கு. பரந்தாம வீட்டுக்கு கண்டிப்பாக தூய்மையாகி தான் போக முடியும் இல்லையா? அப்போ கண்டிப்பாக தூய்மையாகணும். உள்ளுக்குள்ளே நிறைய விஷயம் இருக்கணும். ஏன்னா போக போகிறது சொர்க்கத்துக்கு. ஆஹா, எல்லையற்ற தந்தை சொல்கிறார், இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, என்ன நினைவு செஞ்சீங்கன்னா நீங்கள் சதோ பிரதானம் ஆயிடுவீங்க. பாபா குழந்தைங்க மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார். அவர் சும்மா டீச்சராக இருந்து படிப்பு சொல்லிவிட்டு வீட்டுக்கு போயிடுறது கிடையாது. தந்தையாகவும் இருக்கிறாரு, டீச்சராகவும் இருக்கிறார். உங்களுக்கு படிப்பும் சொல்லி கொடுக்குறாரு, நினைவின் யாத்திரையும் கற்றுக் கொடுக்குறார். ஸோ அப்படி உங்களை உலகத்துக்கே எஜமானராக்கக்கூடிய, அழுக்காக இருக்கிற உங்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தைக்கிட்ட மிகுந்த காதல் இருக்கணும் இல்லையா? அதிகாலை எழுந்த உடனே பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லணும். அதாவது நினைவு செய்கிறீங்க அப்படின்னா நிறைய குஷியில் இருப்பீங்க. இல்லை ஏன்ச்சோன்னா குட் மார்னிங் சொல்லுன்னா என்ன அர்த்தம்? அவர் ஞாபகம் இருந்தால் தானே குட் மார்னிங் சொல்லுவீங்க. ஸோ அப்படி நினைவு செய்யும்போது அவ்வளோ குஷி இருக்கும். இல்லை ஏன்ச்சோன்னே எனக்கு பாபா நினைவு தான் வருது, வேறு எந்த நினைவும் வரலன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம். குழந்தைங்க தன்னுடைய உள்ளத்தில் கேட்கணும் இல்லையா? அஞ்ஞானத்தில் கூட மற்றவர்கள் முகத்தில் முழிக்கக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போ யார் முகத்தில் முழிக்கணும்? பாபா முகத்தில் முழிக்கணும். அதாவது பாபாவைத்தான் மனக்கண்ணால் பார்க்கணும். குழந்தைங்க தங்கள் மனசை கேளுங்க. நாம் அதிகாலை எழுந்து எந்த அளவுக்கு எல்லையற்ற தந்தையை நினைவு செய்கிறோம்னு. மனிதர்கள் பக்தி கூட அதிகாலையில் தான் பண்ணுறாங்க இல்லையா? எவ்வளோ அன்பாக பக்தி பண்ணுறாங்க. ஆனால் பாபாவுக்கு தெரியுமா, நிறைய குழந்தைங்க மனதார உயிர் உருக ஆழமாக பாபாவை நினைவு செய்கிறது கிடையாதுன்ட்டு. அதிகாலையில் எழுந்திரிச்சு பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லி ஞானத்தை சிந்தனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா குஷியின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். பாபாவுக்கு குட் மார்னிங் சொல்லலை அப்படின்னா பாவங்களின் சுமையை எப்படி இறக்குவீங்க? முக்கியமானதே இங்கே நினைவு தான். இதன் மூலமாக தான் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிக வலிமையான வருமானம் ஏற்படும். கல்பத்துக்கு இந்த வருமானம்தான் உங்கள் கூடவே வரப்போகுது. ஸோ ஜஸ்ட்டு பாபாவை நினைவு செய்கிறதன் மூலம் இவ்வளவும் கிடைக்குதுன்னா அவரை நினைவு செய்யணும் தானே. ஸோ பாபாவை எப்படி நினைவு செய்யணும் தெரியுமா? ரொம்ப பொறுமையாக, அதே நேரத்தில் தீவிரத்தன்மையோட புரிதலோடு நினைவு செய்யணும் இல்லையா? மற்ற விஷயங்கள்லாம் நடக்கும், அதிலெல்லாம் கவனத்தை செலுத்தாமல் பொறுமையாக இருக்கணும். ஆனால் தீவிரமாக பாபாவோட புத்தி இணைச்சிக்கிட்டே இருக்கணும். அவர் யார், என்ன பண்ணுறாரு அப்படின்னு அன்பாக நினைக்கணும். நினைக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கிது, இதெல்லாம் சிந்தனை பண்ணி நினைக்கணும். அதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறார். ஸோ மேலோட்டமான கணக்கில் நினைவு செஞ்சுட்டு நான் ரொம்ப பாபாவை நினைவு செய்கிறேன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் கரெக்டாக நினைவு செய்கிறதுல தான் உழைப்பு இருக்குது. யார் பாபாவை அதிகமாக நினைவு செய்கிறாங்களோ அவங்களுக்கு கரண்ட் சக்தி அதிகமாக கிடைக்கும் பாபா கிட்ட இருந்து. ஏன்னா நினைவின் மூலமாக தான் நினைவு கிடைக்கிது. இல்லை பாபா நினைக்கும்போது, பாபாவும் உங்களை நினைக்கும்போது தான் இந்த சக்தி கிடைக்கிது. யோகா மற்றும் ஞானம் அப்படின்னா 2 விஷயங்கள் இருக்குது. யோகத்துடைய பாடம் தனி, அது
ஞானத்துடைய பாடம் தனி. யோகத்துடைய பாடம் மிக மிக வலிமையான பாடம். ஏன்னா யோகத்தினால மட்டும்தான் ஆத்மா சதோப்பிரதானமாக ஆகுது. நினைவு இல்லாமல் சதோப்பிரதானம் ஆகிறது நடக்கவே முடியாத காரியம். நினைவின் மூலமாக தான் சதோப்பிரதானம் ஆக முடியும். நல்ல முறையில் அன்பாக பாபாவை நினைவு செய்யுங்க. அப்போ தானாகவே உங்களுக்கு கரண்ட்டு கிடைக்கும், ஆரோக்கியமாக ஆகிடுவீங்கன்றார். கரண்ட்டு மூலமாக ஆயுளும் அதிகரிக்குது. குழந்தைங்க நினைவு செய்கிறாங்க அப்படின்னா பாபாவும் நிரந்தரமாக, அதாவது குழந்தைங்க நிரந்தரமாக நினைவு செஞ்சாங்கன்னா பாபாவும் நிரந்தரமாக சக்தி கொடுத்துக்கிட்டே இருப்பார். பாபா எவ்வளோ பெரிய வலிமையான கஜானாவை குழந்தைங்களுக்காக கொடுக்கிறார். நல்லது, அற்புதமான முரளி கொடுத்த அன்பான தாய் தந்தைக்கு பாபாவுடைய கண்ணின் மணியாக இருக்கிற குழந்தைங்களுடைய அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். உள்ளத்திலிருந்து ஆழமான அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். தாரணைக்கான முக்கிய சாரம்: பாபாவை ரொம்ப பொறுமையோடு, தீவிரத்தன்மையோடு, புரிதலோடு நினைக்கணும். நினைவு கரெக்டாக இருந்துச்சுன்னா தான் பாபா கிட்டேருந்து கரண்ட்டும் கிடைக்கும், ஆயுளும் அதிகரிக்கும், ஆரோக்கியமாகவும் ஆவீங்க. உயர்ந்த பதவி அடையணும்னா உங்களுடைய நடத்தையை மேம்படுத்துங்க. அதிகப்படியான ஆசையெல்லாம் வைக்காதீங்க. கர்மேந்திரியங்களை முழு கட்டுப்பாட்டில் வைங்க. மம்மா பாபாவை முழுசாக ஃபாலோ பண்ணுங்க. வரதானம்: தந்தையை பின்பற்றுங்கள், தந்தையை பாருங்கள். இந்த மகா மந்திரத்தின் மூலம் ஏக்ர ஸ்திதியை உருவாக்கக்கூடிய சிரேஷ்ட புருஷார்த்தி ஆகுங்கள். அதுக்கு விளக்கம்: பாபாவை பாருங்கள், பாபாவை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த மந்திரத்தை சதா ஞாபகம் வச்சு உயர்ந்த கலையில் உயர்ந்து கொண்டே இருங்கள், பறந்துக்கிட்டே இருங்க. இல்லையா? பாபாவை தான் பார்க்கணும், பாபாவை தான் ஃபாலோ பண்ணணும். ஒருபோதும் ஆத்மாக்களை பார்க்கக்கூடாது. இல்லையா? இப்போ பறவை பறந்து போகும், கும்பலாக போகும். சில அந்த கொக்கு போன்ற பறவைகள்லாம் பார்த்திங்கன்னா நாரை நிறைய 100, 200ன்னு போகும். அதில் முதல்ல ஒரு பறவை போகுது பாருங்களா, அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போகும் எல்லாமே. இதில் ஒரு சில பறவை இப்படி எட்ட போகுதுன்ட்டு அது பின்னாடி போயிடாது. அப்போ எல்லாருடைய கவனமும் அந்த முதல் பறவையில் இருக்கும். அப்படி முதல் பறவை தான் பிரம்மா பாபா. ஸோ அவரை மட்டும்தான் நம்ம பார்க்கணும், அவரை மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். வேறு யாரையுமே பாபா சொல்லலை. அடுத்தது சிவபாபா. சிவபாபாவை தான் அழைச்சிட்டு போகிறார் இல்லையா? அதனால் ஒருபோதும் மற்ற ஆத்மாக்களை பார்க்கவே கூடாது. ஏன்னா ஆத்மாக்கள் எல்லாருமே முயற்சி பண்ணுறாங்க, அவங்க விழுறாங்க, நீங்களும் விழுந்துடுவீங்க அவங்கள பார்த்துட்டு இருந்தீங்கன்னா. முயற்சியாளர்கள்கிட்ட நல்ல விஷயமும் இருக்கும், கொஞ்சம் குறைபாடுகளும் இருக்க தான் செய்யும். ஏன்னா அவங்க இன்னும் சம்பன்னம் ஆகலை இல்லையா? அதனால தான் பாபா சொல்கிறாங்க, தந்தையை ஃபாலோ பண்ணுங்க, சகோதர சகோதரிகளை ஃபாலோ பண்ணாதீங்க. எப்படி அப்போ தான் நீங்கள் பாபா எப்படி ஏக்ரஸ் நிலையில் இருக்கிறாரோ அதே மாதிரி அவரை ஃபாலோ பண்ணுறவங்களும் தானாகவே ஏக்ரஸ் நிலை, அதாவது ஒரே சீரான மனநிலையில் இருக்க முடியும் அப்படிங்கிற. ஸோ பிரம்ம பாபா சதா பாபா நினைவிலேயே இருக்கிறார் இல்லையா? தனியாகவே இருக்கிறாரு. ஸோ அவரை பார்க்கும்பொழுது அது தெரியும். பார்க்காதவங்களுக்கும் முரளியில் அவருடைய கருத்தும் கலந்து தான் வருது, அவருடைய முயற்சியும். ஸோ அப்போ அதை அப்படியே ஃபாலோ பண்ணால் போதும். ஸ்லோகன்: பரச்சிந்தனையின் பிரபாவத்தில் வராமல் சுயசிந்தனை செய்யக்கூடிய சுப சிந்தக் மணி ஆகுங்கள். அதாவது பரசிந்தனைனா மற்றவர்களை பற்றிய சிந்தனை. ஸோ மற்றவர்களை பற்றி சிந்திக்கிறதுனால வரக்கூடிய பிரபாவத்தில் வராமல் சுயசிந்தனைனா ஆத்மாவை பற்றிய சிந்தனை செய்யக்கூடிய, எல்லோருக்கும் சுபமான எண்ணங்களை மட்டுமே வைக்கக்கூடிய சுப சிந்தனையாளர் ஆகுங்கள் அப்படிங்கிறார். அவ்யக்த இஷாரா: இந்த அவ்யக்த மாதத்தில் பந்தனத்திலிருந்து விடுபட்டு ஜீவன் முக்தி ஸ்திதியின் அனுபவம் செய்யுங்கள். எப்படி மற்ற ஸ்தூல பொருட்களை எல்லாம் விரும்பும்போது டக்குன்னு எடுக்கிறீங்க, விரும்பும்போது அதை வச்சிடுறீங்க. அதே மாதிரி தான் நீங்கள் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ
தேகத்தை எடுங்க. ஸோ எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ தேகத்தை விட்டுட்டு ஆத்ம உணர்வுடையவராக ஆகிடுங்கன்றார். இல்லை, தேகத்தை எடுத்து காரியம் செய்யுங்க. அதாவது தேக உணர்வில் வர்றதில்ல, இந்த தேகத்தின் மூலம் நான் காரியம் செய்கிறேன். அடுத்தது வெறும் ஆத்ம உணர்வில் நிலைச்சிடுங்க. இந்த பயிற்சி அந்த அளவுக்கு ஈஸியாக ஆகணுன்றார். எந்த அளவுக்கு ஈஸியாக ஆகணும்னா, எப்படி ஸ்தூல பொருளை நினச்சா எடுக்கிறீங்க, நினச்சா வைக்கிறீங்க, அந்த மாதிரி டக்குன்னு உடம்பு எடுக்கணும், டக்குன்னு உடம்பை விட்டுடணும். அப்போ ஆத்ம உணர்வுலே இருக்கும்போது தான் அது சாத்தியம். பாபா பாருங்க, படைப்பவர் எப்போ விரும்புகிறாரோ அப்போ இந்த படைப்பின் ஆதாரத்தை எடுத்துக்கிறார் பிரம்மா பாபா உடம்பை. அதே மாதிரி எப்போ விரும்புகிறாரோ அப்போ இந்த படைப்பின் ஆதாரத்தை விட்டுடுறார். அதேமாரி ஆத்மாவுடைய படைப்பு தானே இந்த உடம்பு. அப்போ படைப்பின் ஆதாரத்தை விட்டுடுங்க. எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ விலகிடணும். எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ அன்பானவராக ஆகிடணும். அந்த மாதிரி பந்தன் முக்த ஆகுங்கள். இல்லை, மற்றவர்கிட்ட அன்பாக பேசணும், அது முடித்தோடனே டக்குன்னு விலகிடணும், அவ்வளோதான். அதை விட்டு எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது. அப்படியே ஃபுல் ஸ்டாப், அப்படியே பாபாட்ட போயிடணும். ஸோ அந்த மாதிரி பந்தன் முக்த ஆகுங்கள் அப்படிங்கிற செம்ம பவர்ஃபுல் முறையில் இன்றைக்கி இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்தால் ஒரு லைனும் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான முறையாக இருக்குது. ஸோ பல தடவை கேட்டு தாரணை பண்ணுங்கள். ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க.